பழங்கால தமிழர்கள் விவசாயமே வாழ்க்கை என்று வாழ்ந்த காலத்தில் மாடு இல்லாமல் விவசாயம் இல்லை. நிலத்தை உழுவது, விதை விதைப்பது, அறுவடை செய்வது எல்லாத்துக்கும் மாடுகள் தான் துணையா இருந்துச்சு. அதனால் தான் மாடுகளுக்கு நன்றி சொல்லும் நாளாக மாட்டுப்பொங்கல் கொண்டாடணும். இப்போ மாட்டுப்பொங்கலின் புராண கதை என்னன்னு பார்ப்போம். ஒரு காலத்துல சிவபெருமான் தன் வாகனமான நந்தி கிட்ட மக்கள் தினமும் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும், மாதம் ஒரு முறைதான் சாப்பிடணும்னு மக்கள்கிட்ட சொல்ல சொன்னார். ஆனா நந்தி தேவரோ தவறா அப்படியே மாத்தி சொல்லிட்டார். அதாவது தினமும் சாப்பிடணும், மாதம் ஒரு முறைதான் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். இதனால் தான் உலகில் உணவு தேவை அதிகமாச்சு. மக்கள் தினமும் உணவு உண்ண ஆரம்பிச்சாங்க. இதனால் தான் விவசாயமும் மாடுகளின் தேவையும் அதிகமாச்சு. இந்த தவறால் கோபமடைந்த சிவபெருமான், நீ பூமிக்கு சென்று மனிதர்களுக்கு உழவுக்கு துணையாகி உதவி செய் என்று நந்தியை ஆசீர்வதித்து பூமிக்கு அனுப்பினார். அதனால்தான் இன்று வரை மாடுகள் மனிதனின் வாழ்வில் முக்கிய இடம் பெறுகின்றன. மாட்டுப்பொங்கல் எப்படி கொண்டாடுறோம்? நன்றி சொல்லும் விதமாக மாடுகளை குளிப்பாட்டி, நெற்றியில் பொட்டு வைத்து, கொம்புகளுக்கு வண்ணம் பூசி, மணிமாலை கட்டி, பொங்கல் வைத்து நன்றி சொல்லி வணங்குவார்கள். அதாவது மாட்டுப்பொங்கலின் உண்மையான அர்த்தம் இயற்கைக்கு நன்றி, உழைப்புக்கு மரியாதை, உதவிக்கு மதிப்பு.